ஹலோ வியூவர்ஸ், மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுலேருந்து குணா கேவ் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த வீடியோவில் குணா கேவ் பற்றியும் பார்க்க போகிறோம். இது கூடவே இந்த உலகத்தில் இருக்க மற்ற டேஞ்சரஸான கேவ்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். குணா குகையோட ஆழம் பார்த்தீங்கன்னா 300 அடி ஆழம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்திலே ரொம்ப ஆழமான குகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஜார்ஜியா பக்கத்தில் இருக்க அப்காசியாவில் இருக்கிற வெரியோவ்கினான்ற கேவு தான். இந்த கேவ் எவ்வளவு அடி ஆழத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7257 அடி ஆழம் வரைக்கும் இருக்குமா. கிலோமீட்டர் கணக்கில் சொல்லணும்னா 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த கேவோட ஆழம் இருக்குமா. ஆனால் இது ஃபைனலான முடிவு கிடையாது. தற்காலிகத்துக்கு இப்போ இதோட கண்டுபிடிப்பை எவ்வளோ அடி ஆழம் வரைக்கும் இருக்குன்ற கண்டுபிடிப்பை நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச வரைக்கும் இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குமா. இதுக்குள்ளே ரொம்ப தூரம் போனோம்னா ஆறு இருக்குமா. அதுக்கப்புறம் நிலத்தில் இருக்காத நூற்றுக்கணக்கான பூச்சிகளும் உயிரினங்களும் இந்த குகைக்குள்ளே இருக்குமா. அதுக்கடுத்து ரொம்ப நீளமான கேவை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன கேவுனா அமெரிக்காவில் கென்டக்கியில் இருக்கிற மமூத் கேவ். இது எவ்வளவு தூரம் நீளம் பார்த்தீங்கன்னா 686 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நீளமாக. நினச்சி பாருங்கள், 686 கிலோமீட்டர்னால் எவ்வளவு தூரம் இருக்கும் இந்த கேவ். அதனால தான் இந்த கேவ் உலகத்திலே ரொம்ப நீளமான கேவுன்னு சொல்கிறாங்க. 1950லேருந்து இதோட நீளம் எவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருந்தா இருக்காங்க. இன்னும் முடியல. ஆனால் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச வரைக்கும் இதோட நீளம் எவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 686 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குமா. ஆனால் இந்த கேவ் நீளமான கேவ், ஆழமான கேவ் கிடையாது. அதனால் இந்த கேவுக்குள்ளே போகிறது சேஃப் தான். 1950லேருந்து இதோட நீளம் எவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருந்தா இருக்காங்க. இன்னும் முடியல. ஆனால் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச வரைக்கும் இதோட நீளம் எவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 686 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குமா. சரி, இப்போ நம்ம குணா குகை அதாவது டெவில்ஸ் கிச்சனுக்கு வருவோம். டெவில்ஸ் கிச்சனோட ஆழம் பார்த்தீங்கன்னா வெறும் 300 அடி தான். உலகத்தில் இருக்க ஆழமான குகையோட கம்பேர் பண்ணும்போது டெவில்ஸ் கிச்சனோட ஆழம் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆனால் எப்படி இந்த குகையில் மட்டும் 50 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த குகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு கவர்மெண்ட்டே ட்ராவலர்ஸ்லாம் அந்த குகைக்குள்ளே விசிட் பண்ணுறதுக்காக மெயின்டெனன்ஸ் பண்ணி எந்த ஒரு சேதாரமும் விபத்தும் ஆகாமல் தடுக்கிற மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் டெவில்ஸ் கிச்சன் மாதிரி இருக்க குகையெல்லாம் நம்ம நாட்டு கவர்மெண்ட்டே மூடிட்டு யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு பேன் பண்ணி வச்சுருக்க இடத்துல போயிட்டு யாராச்சும் விழுந்தாங்கன்னா எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் அது உள்ளே எப்படி இருக்குன்ற எந்த ஐடியாவும் இல்லாத ஒரு குகையில் போய் யாராச்சும் விழுந்தாங்கன்னா எப்படி காப்பாற்ற முடியும். டெவில்ஸ் கிச்சன் மாதிரி இருக்க குகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு வழி போச்சுன்னா அந்த ஒரு வழிக்குள்ளே 2 வழி போகுமா, அந்த 2 வழிக்குள்ளே 4 வழி போகுமா. நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாதான் இந்த குகை எங்கே போய் முடியும், எப்படி போகும் அப்படின்ட்டு. அப்படி இருக்க ஒரு குகையில் போய் யாராச்சும் விழுந்தாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு நம்மளால் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த குகைக்குள்ளே போக போக ஆக்சிஜன் லெவலும் கம்மியாயிடும். ரொம்ப இருட்டாக இருக்கும். நினச்சி பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மலைக்கு நடுவில் மலைக்கு அடியில் இருக்க ஒரு குகைக்குள்ளே எப்படி சூரிய வெளிச்சம்லாம் போடும் அப்படின்னா அது பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதேமாரி சூரிய வெளிச்சமே படாத குகைக்குள்ளெல்லாம் 50,000 கணக்கான உயிரினங்கள் பூச்சிகள்லாம் வாழுதான். டெவில்ஸ் கிச்சனில் தவறி விழுந்த 50 பேரில் ஒரே ஒருத்தர் தான் காப்பாற்றப்பட்டிருக்கார். அவர் தான் சுபாஷ். அதை வச்சு தான் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் அவரை காப்பாற்ற போகும்போது அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாமல், அவரை காப்பாற்றுவோமான்னு தெரியாமல் போய் எப்படியோ அவரை கண்டுபிடிச்சி காப்பாற்றிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் கேவில் போய் மாட்டிக்கிட்டு அவர் எங்கே இருக்கார், எக்ஸாக்டாக எங்கே மாட்டிக்கிட்டாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவரோட பக்கத்தில் போயிட்டு அவரை காப்பாற்ற முடியாமல் சாவர வரைக்கும் அதே கேவுலேயே அந்த இடத்துலையே விட்டுட்டு வந்த கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 22 hours since John Jones became stuck in that hole inside the cave. We'll figure this out, man. You promise? Promise. 27 hours. What began as an exciting cave expedition for John Edward Jones with his family became a desperate struggle for survival. ஒரு இடத்த போய் சுற்றி பார்க்குறவங்கள ட்ராவலர்ஸ்னு சொல்லுவோம். தண்ணியில் குதிக்கிறவங்கள டைவர்ஸ்னு சொல்லுவோம். மலையேறவங்கள கிளைம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதேமாரி கேவெல்லாம் போய் சுற்றி பார்க்குறவங்கள கேவர்ஸ்னு சொல்லுவோம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா அமெரிக்காவில் நட்டிப்புட்டி கேவுன்னு ஒரு கேவ் இருக்குது. அந்த கேவுக்கு ஒரு ஃபேமிலி விசிட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கேவர்ஸ் தான். அவங்களோட பேஷனே கேவெல்லாம் சுற்றி பார்க்குறது தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, இதே பேர் நட்டிப்புட்டி கேவில் போய் சுற்றி பார்க்கலான்ட்டு இந்த கேவுக்குள்ளே போகிறாங்க. இந்த நட்டிப்புட்டி கேவ் கவர்மெண்ட் பர்மிஷனோட ரன்னிங்கில்
இருக்க ட்ராவலர்ஸ்லாம் போய் விசிட் பண்ணுற ஒரு கேவு தான் இந்த நட்டிப்புட்டி கேவ். 2009 இந்த ஃபேமிலி வந்து இந்த கேவை விசிட் பண்ணலான்னு போகிறாங்க. இத்தனைக்கும் இந்த கேவுக்கு ப்ளூ பிரிண்ட்லாம் இருக்குது. அதனால் இந்த ஃபேமிலி வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துட்டு பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இந்த ஃபேமிலியில் இருக்கிற ஜான் எட்வர்ட் ஜோனுன்றவர் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துட்டு மனசில் வச்சுட்டு இவர் பாட்னு இந்த கேவுக்குள்ளே போய்கிட்டே இருக்காரு. போகிறதுனா நடந்து போகிறதில்ல, பாம்பு புத்துக்குள்ளே போகிற மாதிரி இவர் பாட்னு அந்த கேவுக்குள்ளே பூந்து போய்கிட்டே இருக்காரு. எவ்வளோ தூரம் தான் இந்த கேவ் போகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கெஸ் பண்ணிட்டும் போகிறாரு. அது என்னென்னா, இந்த வழியில் போனால் ஒரு பெரிய வழி வரும், அந்த வழி வந்துச்சுன்னா நம்ம இந்த கேவ்லேருந்து வெளியே வந்துடலான்ட்டு இவர் பாட்னு இந்த கேவுக்குள்ளே போய்கிட்டே இருக்காரு. கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போகிற வழி வந்து கீழே இறங்குது. சரி, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கீழே இறங்குனா அந்த பெரிய வழி வரும், நம்ம வெளியே வந்துடலாம்னு நினச்சிட்டு கீழே இறங்குறாரு. ஆனால் அது பெரிய வழி வரத்துக்கான வழி கிடையாது. அது வந்து ஒரு டெட் எண்டு, பள்ளத்தில் இருக்க ஒரு டெட் எண்டு. அதில் போயிட்டு அவர் வந்து விழுந்து மாட்டிக்கிறாரு, தலைகீழே விழுந்து மாட்டிக்கிறாரு. வெளியே வர முடியாத மாதிரி நல்லா உள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டாரு. அந்த டைமில் அவரோட தம்பியான ஜோஷ் வந்து அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போயிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து அவரோட அண்ணன் பள்ளத்தில் விழுந்ததை பார்த்துட்டு அவரும் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவரால் காப்பாற்ற முடியல. உடனே அவர் வந்து கேவ்லேருந்து வெளியே போயிட்டு அவரோட மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை பற்றி சொல்லியிருக்காரு. எமர்ஜென்சி நம்பரான 911க்கும் கால் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல எமர்ஜென்சி டீமும் கேவ் ரெஸ்கியூவர்ஸும் வந்திருக்காங்க. 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, கிட்டத்தட்ட 28 மணி நேரம் வரைக்கும் கேவ் ரெஸ்கியூவர்ஸும் எமர்ஜென்சி டீமும் இவரை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய ஐடியாவெல்லாம் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஜான் வந்து கிட்டத்தட்ட 28 மணி நேரம் வரைக்கும் அந்த குகைக்குள்ளேயே தலைகீழாக இருந்ததுனால அவரோட உடல் உறுப்புகள் வந்து செயலிழந்து போயிடுச்சு. அவரும் கிட்டத்தட்ட இறக்குற நிலைமைக்கு வந்துட்டார். ஒரு கட்டத்து மேலே அவர் இறந்தும் போயிட்டார் அந்த குகைக்குள்ளேயே. இவரோட உடம்பை குகைக்குள்ளேருந்து வெளியே எடுக்க முடியாததுனால அந்த குகைக்குள்ளேயே இவரோட உடம்பை வச்சுட்டாங்க. இந்த நிகழ்வு, இந்த விபத்து வந்து மற்ற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த கேவை சீல் பண்ணி கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க. இவரோட ஃபோட்டோவையும் இந்த கேவுக்கு மேலே வச்சுருக்காங்க.